Hello everyone, this is Brinda Vijayaram. Welcome back to my channel. So இந்த வீடியோ எதுக்காகனா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு ஜாயினிங் ப்ராசஸ் பத்தி சொல்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பத்தி சொல்லி ஆக்சுவலி இப்போ ஒரு எய்ம்ஸ்குள்ள வந்துட்டோம், ஒரு எய்ம்ஸ்ல செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலா என்ன ஆகும்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் எப்படியாச்சும் வந்து அந்த குரூப்ல வந்து நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ அதுலயே வந்துட்டு ஜாயினிங் பத்தியும் எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஐ தாட் அப்படிதான் இருக்குல்ல, எதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த டவுட் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ்ல வீடியோ இருக்கு, பட் தமிழ்ல வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை அங்கே போய் காமிக்க போறோம், வாட் எவர் வி ஹாவ். ஓகே, ஸோ நம்ம பயப்படாம அங்கே டென்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவையோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உண்மை ரியல் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா போய் நம்ம வந்து காமிக்க போறோம், தட்ஸ் இட். அங்க பெருசா வந்துட்டு எதுவும் ரொம்ப இன்டர்வியூலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அப் டு டேட்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் நல்லா கேர்ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி யூஸ்வலா வந்து 3 டீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட காமிச்சிட்டு வர்றது கிடையாது, 3 டீம்ஸ் இருப்பாங்க, 3 பேருமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு எய்ம்ஸ்ல மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் நான் வந்து அண்டர்கோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளோ தரோவா வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், அப் டு டேட்டா இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத எய்ம்ஸ் வெப்சைட்ல அண்ட் நோட்டிபிகேஷன் கொடுக்கும் போதே அவங்க வந்து கிளியரா கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு வந்து இன்னுமே கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ லெட் மீ டெல் யூ ஆல் த டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம ஈஸியா நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு அட்லீஸ்ட் 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, ஏதாவது வந்து அப்போன்னு பார்த்து கிழிஞ்சிருச்சோ இல்லை அதுல ஏதாவது தண்ணியோ ஏதோ ஒன்று பட்டுருச்சோ, ஸோ அப்படி வந்து நம்ம பதட்டப்பட வேண்டாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து 2 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ காப்பீஸ் பிளஸ் ஒரிஜினல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட். ஸோ நார்செட்டோட ரிசல்ட் உங்களுக்கு வெப்சைட்லேயே அவங்களோட போர்ட்டல்ல வந்திருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி 2 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்லிப்பு வித் யுவர் சிக்னேச்சர் இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட சிக்னேச்சரும் அதுல இருக்கணும். ஓகே, ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து கலர் பிரிண்ட் தான் எடுக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். பதட்டத்துல இல்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தாதான் அங்க ஒத்துப்பாங்க அப்படின்லாம் வந்து வதந்தி கலப்புவாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல கிளியரா இருந்தா போதும். ஓகே, உங்களோட போட்டோவும் தெரியணும், உங்களோட சிக்னேச்சர் தெரியணும். ஓகே, அண்ட் அட்மிட் கார்டும் அதே மாதிரி தான், பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் இனஃப் அண்ட் பட் கிளியரா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அட்மிட் கார்டில் உங்களோட சிக்னேச்சர் தம் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதையுமே வந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே போட்டோ காப்பீஸ் எல்லாம் 2 எடுத்து வைக்கிறது நல்லது. நானுமே அப்படிதான் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th சர்டிஃபிகேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளோட எல்லா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டுமே வேணும். பட் ஏஜ் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஷோ த 10th சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட். இன்கேஸ் வந்து நீங்க ஓபிசி அப்படின்னா, ஓபிசியில நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா, ஓபிசி வந்து அப்போ நீங்க கொடுக்கலனாலும், அப்போ சப்மிட் பண்ணல, அப்போ வந்து ஓல்டு ஓபிசி தான் இருந்துச்சு அதனால நான் கொடுத்தேன், ஆர் ஓபிசி அப்ளை பண்ண அந்த ஸ்லிப் இருந்துச்சு அதுதான் நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க முன்னாடி கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரிஜினல் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இ-சேவையில இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் கொண்டு போகணும். ஓகே, இட் ஷுட் பி வேலிட்.
வேலிட்னா அந்த பீரியட் என்ன சொல்றாங்கன்னா April 1st 2024ல இருந்து 17th March 2025 பண்ண OBC சர்டிபிகேட்டா இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி பண்ணதை ஓல்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இட் won't be valid. ஓகே, ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் SC/ST இருந்தாலும் caste certificate is very important. ஓகே, EWS இருந்தாலும் caste certificate important. and EWSல இருக்கவங்க கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். ஓகே, அண்ட் அதோட வேலிடிட்டியும் சேம் தான். அந்த April 1st இருந்து April 1st 2024ல இருந்து March 17 2025 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் PWD கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக யாருக்கிட்டையாவது சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதையுமே வந்து எடுத்துட்டு போகணும். அண்ட் NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அது யார் யார் வாங்கணும்னா எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இன்கேஸ் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இஃப் யூ ஆர் அ ரெகுலர் எம்ப்ளாயர் இன் எனி கவர்மெண்ட் செட்டப் கண்டிப்பா நீங்க வந்து NOC வாங்கணும். ஓகே, அது கண்டிப்பா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்மளோட எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுமே வேணும். எல்லா நம்மளோட 12th சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் அண்ட் நம்ம காலேஜோட எல்லா வருஷத்தோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் இன்கேஸ் நீங்க GNM இருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட்ல இருந்து ரிசைன் பண்ண எல்லா ப்ரூஃப்ஸுமே கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெசிக்னேஷன் லெட்டர், அதாவது ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ண ரெசிக்னேஷன் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கண்டிப்பா கொடுக்கணும். GNM இருந்தா கண்டிப்பா நீங்க 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காமிக்கணும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் போட்டோ காப்பீஸ் இதை நீங்க வந்து கொண்டு போய் அங்க காமிக்க போறீங்க. ஆல்சோ உங்களோட ஆதார், பேன், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ப்ரூஃப்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஓகே, ஸோ உங்ககிட்ட என்னென்ன ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் காமிக்கணும். ஸோ நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போதே ஒரிஜினல் செப்பரேட்டா, போட்டோ காப்பீஸ் வந்து ரெண்டு எடுக்க சொல்லியிருந்தேன்ல அது ஒவ்வொன்றா செப்பரேட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? அது எல்லாமே வந்து கொடுக்கணும்னு கிடையாது, கேட்டாங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதுக்கு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆன்லைன்ல பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்லி வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டாங்கன்னா நீங்க டைரக்டா அந்த எய்ம்ஸ்க்கு போகணும். ஓகே, ஸோ அதுக்காக டிராவல்க்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கணும், டிராவல்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் யூ ஷுட் பி ரெடி, எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, நம்ம போகணும் அப்படின்னு ரெடியா இருக்கணும். ஓகே, அதுக்காக சொல்றேன். ஆல்சோ நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போதே உங்களோட ஸ்டேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, குரூப்பா போறீங்களோ சரி, இல்லை தனியா எடுக்கிறீங்களோ, தட்ஸ் அப் டு யூ. பட் நீங்க வந்து ஸ்டேக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எப்போ வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், நம்ம எப்போ அங்கே போய் ஜாயின் பண்ண போறோம் அதெல்லாம் தெரியாது. ஸோ ரெண்டுக்கு ஒருவேளை வீடு எடுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வீடு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுங்க. பிகாஸ் நமக்கு தெரியாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எவ்வளோ நாள் கழிச்சு வரும்னு தெரியாது, ஒவ்வொரு எய்ம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சுட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்து வச்சுட்டு யூ கேன் அகெயின் கோ அண்ட் டேக் தட். ஸோ இட்ஸ் அப் டு யூ. வந்து நான் அடிஷ்னலா சொல்றேன் பிகாஸ் நாங்க வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அதனால நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ வில் பி கம்மிங் பேக் டு யுவர் ஹோம் டவுன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க, லைக் எலிஜிபிலிட்டி லிஸ்ட். ஸோ வெரிஃபிகேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஆர் ப்ரொவிஷனலி எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அந்த லிஸ்ட் வந்து வரும். ஸோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஓகே. ப்ரொவிஷனலி எலிஜிபிள்னா என்னன்னா சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமா இருக்கும். ஸோ அதை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தே வில் டேக் யூ. நாட் எலிஜிபிள் அப்படின்னா யூ நோ. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா
அவங்க வந்துட்டு ஆர்டர் சென்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பேனிக். உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதாவது எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ப்ரொவிஷனலி எலிஜிபிள்னு சொல்லி வந்தா கூட யூ டோன்ட் வாண்ட் டு பேனிக். நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட், ரெக்யர்ட் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ரைட். ஓகே, ஸோ அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய ஹெட்டேக் இருக்கு. அந்த ஆர்டர் கூடயே வந்து ஜாயினிங் ப்ரொஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் என்ன சொல்ற ஃபார்ம்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும், அங்க சைன் வாங்கணும், சோ மெனி திங்ஸ் அது. ஸோ நான் அதை வந்து இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரையும் இதுதான் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடிஷ்னலி நம்ம ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ், சம் ப்ரூஃப்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படாது, அட்லீஸ்ட் ஒரு 5 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய போட்டோஸ் வந்து தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 20-25 காப்பீஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுத்து வச்சுக்கோங்க, தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நான் அதை வந்து நான் அப்புறமே சொல்றேன். பட் நவ் இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ். இதை ஸ்டே, டிராவல் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட். நீங்கள் என்ன எய்ம்ஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்கேஸ் மங்களகிரி வரீங்கன்னா வெல்கம் யூ. ஸோ ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.